நான் உங்கள் கேரளா குரு மணிகண்டன் ஜோதிடர் ஆசிரியர். அப்போ இந்த கடகராசியுடைய சூழ்நிலைகள் இந்த வருகிற ஏப்ரல் மாதத்துல வந்து செயல்பாட்டுல பார்ப்போம். ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. ஓம் நவகோள்கள் நட்டுணையாக உபகோள்கள் உற்ற துணையாக அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கட்டும், மகிழ்ச்சி நிறைவாகட்டும்னு சொல்லி கடகம் ராசிக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நாயகர்களாக வரக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இந்த மாத நாயகர்களாக வரார்கள். அப்போ இந்த செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இந்த கடகராசிக்கு இப்ப எந்த பாவகத்தை வந்து செயல்படுத்த போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 9ஆம் பாவகத்தையும் 10ஆம் பாவகத்தையும் செயல்படுத்த போறாங்க. அப்ப இது ஒரு 9, 10ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தர்ம கர்மாதிபதி யோகங்கிற மாதிரி. அப்போ இந்த 9ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் செயல்படுத்தக்கூடிய அமைப்புல இருக்கிறப்போ இந்த யோகம் செயல்படுமா இல்ல கர்மம் செயல்படுமா அப்படிங்கிறது தான் வந்து இந்த மாதத்துடைய ஆரம்பமா இருக்க போகுது. அப்போ 9ஆம் இடங்கிறது வந்து தந்தையுடைய அமைப்பு, தந்தைக்கு உண்டான பாக்கியம், தந்தையுடைய வெற்றி உங்களுக்கு செயல்படுமா. அதே மாதிரி 10ஆம் இடங்கிறது நீங்க வாங்கின புண்ணியம், கர்மா, தொழில், ஜீவனம், வாழ்க்கை, இந்த விஷயத்துல எல்லாம் ஒரு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த வீட்டுக்குண்டான, அதாவது இந்த மேசம் வீட்டுக்குண்டான செவ்வாய் பகவான் மீனத்தில் இருக்கிறார். இது கடகத்திற்கு 9ஆம் வீடு. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவகம் 12ஆம் பாவகம் வேலை செய்யும். அப்போ இந்த 12ஆம் பாவத்துக்கு உண்டான வேலையிலையும் ஆதாயத்திலையும் தான் 9ஆம் பாவத்துக்கு உண்டான பாக்கியம் கிடைக்கும். அப்போ இந்த 12ஆம் பாவத்துக்கு உண்டான வெளியூர், வெளிநாடு, வெளி வர்த்தகம் அப்படின்னு சொல்லப்பட்ட அமைப்புல இருந்து வீண் விரயங்களை தவிர்ப்பது, நம்ம வீண் விரயங்கள் வரும், அதை தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாத அளவு கடந்த ஆசைகளும் கடல் கடந்து போய் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறவர்களுக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள், வீண் விரயங்கள், உடல் உபாதைகள், ஆரோக்கிய பிரச்சனை, மனசங்கடம், மனசஞ்சலம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதனால் இந்த 9ஆம் இடங்கிற பாக்கியம் கெட்டு போற அமைப்பும் வருகிறது அப்படின்னு சொல்லுவோம். இந்த 9க்கு உண்டான குருவும் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்கு அவர் இருக்கும் வீட்டிற்கு 12ல் போய் இருக்கிறார். கடகராசிக்கு 12ல் இருக்கிறார். அப்போ இந்த 12ஆம் இடத்துடைய ஒரு அமைப்புன்னு சொன்னா நல்ல பாதிப்பை தரக்கூடிய, அப்ப இந்த பாதிப்புனா அயன சயன போகம் அப்படிங்கிற குடும்ப உறவுகளில் இருந்து ஏதாவது ஒரு பிரிவை கொடுப்பது, தொழில் மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றத்தை கொடுப்பது, வீட்டினால் டாக்குமெண்ட் அப்படின்னு பத்திர வகையில் உள்ள பிரச்சனை கொடுப்பது, கையெழுத்து போட்ட நண்பர்களால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருவது, இதையெல்லாம் சமாளித்து வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு. அதே மாதிரி குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுகக்குறைவுகள் அப்படிங்கிறது, ஏதாவது ஒரு சுகக்குறைவு வரக்கூடிய வாய்ப்பு, தாம்பத்தியத்திலும் அந்யோன்யத்திலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு வரும். அப்போ இந்த 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா பொதுவா சந்திரன்கிறது காலச்சக்கரத்துக்கு நமக்கு வந்து 4ஆம் இடம். அப்போ வண்டி, வாகனம், சொத்து, வீடு, வித்தை, விஷயம், இதுல எல்லாத்துலயுமே வந்து ஒரு படபடப்பும் பரபரப்பும் போராட்டமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. அப்போ இதுல வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆழ்ந்த சிந்தனையோட, நல்ல ஒரு ஆலோசனை தரக்கூடிய நண்பர்களோடு இருந்து நல்ல ஒரு ஆலோசனையை வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டால் நம்ம தவறு நடக்காமல் பார்த்து கொள்ளலாம். அப்போ நமக்கு ஒரு வெற்றி வரணும் அப்படின்னா நாம வந்து நம்முடைய சூழ்நிலையில வந்து கரெக்டா யூகிச்சுக்கணும், கேதர் பண்ணிக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்ட நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு. அப்போ இந்த கவர்மெண்ட் பரீட்சை எழுதி வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவர்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது. குழந்தைகளுக்கு ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது. படிக்கும் மாணவ செல்வங்களுக்கு பரீட்சையில் மதிப்பெண் கிடைப்பதற்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது. அதே போல வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் இது ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது. அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான சொகுசு பொருட்கள், ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின், அதே மாதிரி டேபிள், டைனிங் டேபிள்,
கம்ப்யூட்டர் டேபிள், செல்போன் இதெல்லாம் புதுசாக ஏதாவது வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த கடகராசிக்கு செயல்பட போகுது. அப்போ இந்த கடகராசிக்கு உண்டான வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன வழிபாடுன்னா திருவாரூர் தியாகராஜ கோவில் வழிபாடு சிறப்பை தரும். தியாகராஜர் கோவில் வழிபாடு சிறப்பை தரும். தியாகராஜ பாகவதர் உடைய இசையை கேட்பதும் நல்ல ஒரு வலிமையை தரும், மன அமைதியை தரும். அதே மாதிரி ஆறு, கடல் இந்த மாதிரி இடத்துல குளித்து வருதல் நல்ல ஒரு வெற்றியை தருகிறது. உங்களுடைய ராசியான தேதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 5ஆம் தேதி கூட்டு எண்ணிக்கை வருவதும் 7ஆம் தேதி கூட்டு எண்ணிக்கை வருவதும் உங்களுக்கு ஒரு நல்ல செயல்பாட்டையும் முயற்சியும் தருகிறது. இளம் மஞ்சள் நிறமும் வெள்ளை நிறமும் உங்களுக்கு ஒரு நல்ல நிறங்களாக இருந்து வெற்றி தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. உங்களுடைய தானம்னு சொன்னோம்னா உங்களுக்கு என்ன மாதிரி தானம் பண்ணலாம்? பொறி உருண்டை தானம் செய்வது உங்களுடைய மனப்பொரிச்சலை மாற்றும். இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு முயற்சியும் பண்ணி உங்களுடைய இந்த மாதத்தை வெற்றியான மாதமாக மாற்றிக்கொள்ளுங்கள்.